வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி நூக்கல் குடமிளகாய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சீரகம் போடுங்க. நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் நாட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க, எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணால் அந்த வெங்காயம் நல்லா இருக்குங்க. வெங்காயம் தக்காளி நீட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு கடிப்படும் வாயில், நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நல்லா வதக்கிடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாங்க, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்தளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எப்பவுமே வெங்காயம் வதங்க சொல்ல உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குங்க. அவ்வளோதாங்க, வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும். அடுத்தது நீட்டு வாக்கில் கட் பண்ண தக்காளி இருக்குங்க, அதை எடுத்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்துக்கு ஈக்குவலாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையும் நம்ம ரொம்ப வதங்க விடக்கூடாதுங்க. இந்த வெங்காய தக்காளி இந்த ரெசிபிக்கு இதாங்க ஹைலைட்டு. அது கொஞ்சம் நமக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும். தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுங்க, அது போதும். இந்த பக்குவத்துக்கு வந்ததும் அடுத்து நம்ம நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து சேர்த்துக்கலாங்க. அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. தோல் எடுத்துட்டு நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க. ஒரு 5 நூக்கல் எடுத்துருக்கேங்க, சின்ன சின்ன சைஸ் நூக்கல். ஒரு 5 நூக்கல் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி கொடுத்துருவோங்க. மோஸ்ட்லி நம்ம நூக்கல் வச்சு பொரியல் பண்ண மாட்டோம். இந்த பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஒரு கிளறி கொடுத்துருவோங்க. இந்த நூக்கலோட குடமிளகாய் சேரும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்லாம் போல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. ரொம்பலாம் வேண்டாம், 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் மூடி போட்டு விட்டுருவோங்க. சாப்பிட சொல்ல நம்ம கொஞ்சம் ஒரு 90% பாயிலாக இருக்கணும், கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணுங்க. ஓவர் பாயில்டு வேண்டாம். ஸோ 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ 2 விசில் விட்டுட்டேங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, வெந்துட்டுருக்கு நூக்கல் நல்லா. இந்த ஸ்டேஜில் தாங்க குடமிளகாவை ஆட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பாயில் ஆகிடும். கேப்சிகம் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் பாயில் பண்ணாலே போதுங்க. ரொம்ப பாயில் ஆக வேண்டாம், கேப்சிகம் டேஸ்ட்டு போயிடுங்க. நல்லா நறுக்குன்னு இருக்கணும், வாயில் நல்லா கடிப்படுற மாதிரி இருக்கணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சி. உங்களுக்கு நல்லா தெரியும் கேப்சிகமோட கலர் அந்த 3 நிமிஷத்துலேயே சேஞ்ச் ஆனது நல்லா தெரியுங்க. நூக்கெல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். தேவைப்படுறவங்க கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோ பசியில் இருக்கங்க, வாழை இலையில் வச்சு சாப்பிடணும் போல் இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. எனக்கு எப்படா சாப்பிட போகிறோமோன்னு இருக்குது. நிறைய காய் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டேங்க. நான் டயட்டில் இருக்கவே நிறைய ரைஸ் எடுத்துக்க மாட்டேன், அதனால் கம்மியாக தான் ரைஸ் சாப்பிட்றேன். கொஞ்சமாக வச்சுக்கிட்டேங்க. எப்படா சாப்பிட போகிறோன்னு இருக்குங்க, அவ்வளோ பசியில் இருக்குங்க. அதனால் நான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், அவ்வளோ கொலை பசியில் இருக்கேன். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு.
நானே சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.